நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டவனுக்கு நம்ம மேலே ஓர வஞ்சனை இருக்கு போல இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ கேமில் லெவல் வைப்பாங்களே அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் லெவல் வச்சு பிரச்சனைகளை கொடுக்குறான். நாமளும் அவன் லெவல் வச்சு கொடுத்த பிரச்சனைகளை எப்படியும் சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆண்டவா, இனிமேலாவது எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்காம பார்த்துக்கோ. என்ன சொல்லிட்டோம் மாப்பிள்ள, இனிமேல் அவர் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாரு நம்பலாம். டாடி, அந்த சாங்கை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா சும்மா பாட்டு போட்டுக்கிட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டாம கண்ணாடியை பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. இதே வேலையா போச்சு உங்க 2 பேருக்கும். சரிடா சரி மனுஷா, இதோ ஆஃப் பண்ணிடுறேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து. ஏன் மாம்சு, என்னாச்சு? டேய் அங்கே பாடுறா. யோ என்ன ஆச்சு? டேய் வண்டியை நிறுத்துடா. சொல்லு, என்னையா? என்னடா என்னையா நொன்னையாங்கிற? ஏண்டா கண்ணுக்கு எதிரில் அவ்வளோ பெரிய கோயில் தெரியுது, அது மலை கோயில், மலை மேலே அவ்வளோ பெரிய கோயில் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னன்னு கேட்குற? உன் கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். முதல்ல போய் டாக்டரை பாரு. தெரியுதியா, கோயில் இருக்கு, அதுக்கு எதுக்கே என்ன நிறுத்த சொன்னேன்? கோயில் நீ முன்ன பின்னெல்லாம் பார்த்ததே இல்லையா? ஆமாம், நான் பிறந்து 4 நிமிஷம் தாச்சு பாரு, முன்ன பின்ன பார்த்தது இல்லையான்னு கேட்குறேன். ஏன்டா டே? ஏண்டா இப்போ தானே சொன்னேன் எவ்வளோ பிரச்சனை தாண்டி நம்ம வந்திருக்கோன்னு. அதுவும் இல்லாமல் 2வது தடவையும் பொண்டாட்டிகளை தான் தாலி கட்டியிருக்கேன். இன்னிலிருந்து புதுசாக வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. அதான் இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தோன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, அதான் சொன்னேன். யோ யாரையா நீ? எந்த கோயிலை பார்த்தாலும் உள்ள போய் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா, நீ எப்பல இந்த மாதிரிலாம் பூமரா மாறுற? அது நான் அப்புறமா சாவகாசமாக என் உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டாவை ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் டாபரா மாறக்குள்ள நான் சொல்கிறபடி கேளு. இப்போ நான் தான் இங்கே பெரிய மனுஷன். எனக்கு இப்போ ஏகப்பட்ட பொறுப்பு. இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதெல்லாம் நான் தான் பண்ணணும். அதனால் நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். என்ன புரியுதா? என்னம்மா மித்ரா, நான் சொல்கிறது சரிதானே? ஆமாங்க, மாமா சொல்றதும் கரெக்டு தான். கல்யாணம் முடிஞ்ச கையோட கோவிலுக்கு போறது வழக்கம் தானே. மித்ரா கரெக்டு தான், அதெல்லாம் நம்ம சென்னையில் போய் பார்த்துக்க கூடாதா? இந்த ஆள் சொல்றாருன்னு. டேய் மாப்பிள்ள, அதான் சொன்னேனடா, இப்போதான் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைலாம். ஐயா நீ விடியா, மறுபடியும் ஆரம்பிக்காத. இப்படி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சொல்ல சொல்ல எனக்கு என்னமோ பயமா இருக்கியா? இங்க பாரு, உனக்கு என்ன இப்போ பூஜை பண்ண அவ்வளோதானே? நீ வா போலாம். வா மித்ரா வா. வாங்க. மம்மி சீக்கிரம் வாங்க. ஏன் இவ்வளவு ஸ்லோவா வரீங்க? ஆமா மித்ரம்மா, சீக்கிரம் வாங்க மித்ரம்மா. டேய் குழந்தைங்க சொல்கிற அளவுக்கு கடை வச்சுக்கிறது. நடை கட்டுங்க, நிறைய சாதிட்டு போகிறாங்க. இல்லைங்க, சாமி இப்போதான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம், அதுக்குள்ளே நில்லுங்கன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் காரணமா தான். இவங்க புதுசா கல்யாணமான ஜோடியா? ஆமாம், புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தான். நான் செகண்ட் பார்ட். புதுசா கல்யாணமான ஜோடி இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு ஒரு முறை இருக்கு, அப்படித்தான் போகணும். என்ன முறை? சொல்றேன். இந்த கோயில் சாதாரண கோயில் இல்ல, ரொம்ப பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோயில். குறிப்பா புதுசா கல்யாணமானவங்க சாங்கியப்படி இங்க வந்து வேண்டிக்கிட்டா அவங்க காலத்துக்கும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்கங்கிறது ஐதீகம். மம்மி, ஐதீகம்னா என்னது? நான் அப்புறமா சொல்றேன் விக்ரம். அது என்ன ஐதீகம் சாமி? சொன்னா நாங்களும் செஞ்சிருவோம். அது பெருசா ஒன்றும் இல்லம்மா, ரொம்ப சுலபமான விஷயம்தான். புது மாப்பிள்ள தான் மனைவிய காலத்துக்கும் தான் மனசுல சுமந்துக்கிட்டு வாழணும். அதுக்கு ஆரம்பமா இந்த அடிவாரத்துல இருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் புது பொண்ணை தூக்கிட்டு போய் சாமியை வழிபாடு பண்ணணும். நான் சொல்ற மாதிரி இப்படி வழிபட்டா
காலத்துக்கும் கண்ணும் மணியும் போல பிரியாம இருப்பீங்க. ஐதீகம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்பிடுவார் போல இருக்கு. சாமி அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. ஏங்க எவ்வளோ படி எப்படிங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏய் அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம். உன்னெல்லாம் தூக்கிட்டு நான் எவரெஸ்ட் மலையே ஏறுவேன். ம் அதான் மாப்பிள்ளையே ரெடியா இருக்கார்லம்மா, நீ ஏமா தயங்குற? மித்ரா, இந்த வினயை நீ நம்புறது அவ்வளவுதானா? உனக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு. ஏய் பசங்களா, டாடி யாரு? மித்ரா, நீ ஏமா யோசிக்கிற? அதான் மாப்பிள்ளை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டானே, என்னமோ நீ அவனை தூக்கிட்டு போற மாதிரி யோசிக்கிற? மாப்பிள்ளை கமான் தூக்கிட்டு போ. டேய் மாப்பிள்ள, என்ன மாம்சு பாக்குறக்கே கண்கொள்ள காட்சியா இருக்கிறா. போலாமா? அங்கிள், டாடி மம்மி தூக்கிட்டு போற மாதிரி நீங்க எங்க 2 பேரையும் தூக்கிட்டு போறீங்களா? ஓ, உங்க டாடி உங்க மம்மியை தூக்கிட்டு போற மாதிரி நான் உங்க 2 பேர்த்த தூக்கிட்டு போகணுமா? ஆமா அங்கிள், தூக்கிட்டு போங்க. ஒண்ணு பண்ணுவோமா? நான் ஒருத்தவங்க 2 பேர்த்த தூக்கிட்டு போறதுக்கு பதிலா நீங்க 2 பேர் சேர்ந்து என்ன தூக்கிட்டு போங்களேன். போங்க, அதெல்லாம் போங்க. உங்களை தான் போங்காட்டம். வா, வா. வாடா. தம்பி, ம். ரொம்ப தூரம் தூக்கிட்டு வர்றீங்க, வெயில் வேற. இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு போங்க தம்பி. என்னம்மா பாக்குற? வாங்கி கொடுமா தம்பிக்கு குடிக்க. எனக்கு வேண்டாம். மித்ரா, நீ வாங்கி குடி. டயர்டா இருப்ப பாவம். என்னங்க நீங்க நீங்க தான் தூக்கிட்டு வரீங்க, நீங்க தான் குடிக்கணும். சொன்னா கேளு மித்ரா, நீ வாங்கி குடி. அடடடா, யாராவது ஒருத்தர் வாங்கி குடிங்கப்பா, இல்ல நான் புடிங்கி குடிச்சிருவேன். இந்தாங்கம்மா, குடிங்கம்மா. ம் நீங்க முதல்ல குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. போதும், மாம்ஸ்டர் குத்துரு. செல்ல குடிக்கலாம், நீங்களும் குடிங்க. போலாமா? இந்தாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கேன் நாங்க.
படிக்கட்டுல அசராம தூக்கிட்டு வந்துட்டீங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளோ பிரியமா? இல்லையா பின்ன, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் மித்ரா. மாப்பிள டேய், ஐயோ வெக்கப்படுறது போதும்டா. நீங்க வெக்கப்படுறத பார்த்து சாமி வெக்கப்பட்டு உள்ள ஓடிட்டு போறாரு. கோயிலுக்குள்ள போலாமா? வா போலாம். கையெடுத்து கும்பிட வைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம். சொல்லுங்க சாமி. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் இப்போதான் கல்யாணம் ஆச்சு. அவசரத்தில் கல்யாணம் பண்ணதால இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம விட்டுட்டோம். நாங்கள் எதெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸ்ட்ராங்காக அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கு என்ன பேஷா பண்ணிடலாம். கடவுளே, இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதையும் கேட்க போறதில்ல. எனக்கு கிடைச்சதெல்லாம் நிலைச்சிருந்தா அதுவே போதும். இதுக்கு மேல என்னோட ஓட்டம் எல்லாம் நின்னு நான் என் புருஷன் பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஆண்டவா, நான் தெரிஞ்சோ தெரியாமலே மித்ராவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன். இனிமேலாவது காலத்துக்கும் நான் அவளுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும். அதுக்கு நீ தான் துணையா நிற்கணும். கடவுளே, எனக்குன்னு வேண்டிக்கிது எதுவுமே இல்லாமல் சதி பண்ணிட்டியே. என் மாப்பிள்ளை குடும்பம் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும். இதுதான் என் வேண்டுதல். அதை நிறைவேற்று. விக்ரம், காட்டு. தம்பி, இந்த குங்குமத்தை வாங்கி உங்க மனைவிக்கு மனப்பூர்வமா வச்சு விடுங்க. வாங்கிக்கோங்க. இது பகவானுக்கு சாத்திர மாலை தம்பி. பகவான நன்னா வேணுண்டு இந்த மாலையை பாதிக்குங்க. வாங்கிக்க மாப்பிள்ள. கைகள் கோர்க்கும் போர் நொடி என் கண்கள் ஓர நீர் துளி உன் மார்பில் நீடித்தத தோழி. அக்னி குண்டத்தை வளம் வரதா நினைச்சுக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு 3 தடவை பிரகாரத்தை சுத்தி வா. சேமமா இருப்பீங்க. என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு தேடுதே. மித்திரவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த சந்தோஷத்தை இந்த லெவலில் விட்டுறக்கூடாதே, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். என்ன பண்ணலாம்? ஆமாம், அதான் சொன்னேனே, பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அது ரெடியாக இருக்கணும். ஆறி போன ஆப்ப மாதிரி அப்படி இப்படி இருக்கக்கூடாது. ஆ சரி, ஓகே. ஆ
என்ன முதுகுல அரிக்குது மாப்ள. ஃபோன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டேன். யாருக்கிட்டயா? என் ஃப்ரெண்டு கிட்ட. ஃப்ரெண்டா? இல்லையே, ஏதோ அரேஞ்ச்மெண்ட் அது இது பேசிட்டு இருந்த. நான் அரேஞ்ச்மெண்ட் பத்தி பேசுவேன், ஆரஞ்சு பழத்தை பத்தி பேசுவேன். அதையும் கேக்குற? நோண்டி நோண்டி கேட்காத. சாமி கும்பிட்டியா? கேட்டா பதில் சொல்லியா? அத கேட்காதனால சாமி கும்பிட்டியா? நான் கேட்டதுக்கு சாமி எல்லாம் கும்பிட்டியா? இப்ப கேக்குறது மட்டும் பதில் சொல்றியா இல்லையா? அப்புறம் சொல்றேன். பொங்கல் சாப்பிட்டியா? சும்மா பேச மாட்டாதயா? என்ன அரேஞ்ச்மெண்ட் பேசிட்டு இருந்த? அதெல்லாம் எதுவும் பேசல. என்னமா கிளம்பலாமா? சரி வா போலாம். சும்மா வளவளன்னு பேசிட்டு வா. வாங்கடா. வாங்க போலாம். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சியா? இதுக்கு தான்டா அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு சொன்னேன். சொன்னப்ப வேணாம் என்ன? இதுக்கு தான் மாமா சொல்றது கேட்கணுங்கிறது. சரி வண்டி சாவியதா, நான் வண்டி ஓட்டுறேன். யோ உண்மையாவா சொல்ற? இதுல எதுக்கிட்ட நான் போய் சொல்ல போறேன்? ஏற்கனவே நீ மித்ராவை தூக்கிட்டு மலை ஏறி இருக்க, ரொம்ப டயர்டா இருப்ப. நீங்க 2 பேர் பின்னாடி ஜாலியா உட்காந்துட்டு வாங்க. குழந்தைங்க முன்னாடி உட்காரட்டும். என்ன டேய், போய் முன்னாடி உட்காருங்க. டேய் மேல சாமி கும்பிடும் போது வேண்டிக்கிட்டேன்டா, உங்க 2 பேரும் முன்னாடி உட்கார வச்சு வண்டி ஓட்டுறேன்னு. இல்லன்னா சாமி என் கண்ணி குத்தும், உங்க கண்ணி குத்தும். பரவாயில்லையா? வேணாம் இல்ல, போய் முன்னாடி உட்காருங்க. போமா போடா. மித்ரா, இதுக்காக நான் எவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் நிம்மதியாக இருக்காங்க. இப்போவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே. நாம் இவங்களுக்காக பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாடை பார்த்தா இன்னும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இவங்க சந்தோஷத்தை ஜாஸ்தி பண்ணுற மாதிரி மாமாங்கிற பொறுப்பில் இருக்கிற நான் பொறுப்பான ஒரு வேலையை பார்க்கணுமே. மாம்சு, என்ன எதுக்கா வண்டியை நிறுத்துற? கேள்வி கேட்காம இறங்கு. சரி வா. வாங்கடா குட்டி சிங்கங்களா. இருடா, கார் சாவி எடுக்காம வந்துட்டேன். கார் ஆஃப் பண்ணவே மறந்துட்டேன் பாரு. வாங்க. என்னையா எதுக்கா வண்டியை நிறுத்தின? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அந்த ரோடு காஞ்சிருக்கு பார்த்தியா? அந்த மாதிரி தொண்டையும் காஞ்சி போச்சு. அங்கே பார்த்து இளநீ கடை, அதை இளநீ சாப்பிட்டு போலான்னு நிறுத்தினேன். மம்மி எனக்கு இளநீலாம் வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது விக்ரம், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா விக்ரம், இளநீ குடிச்சாதான் வினய் அங்கிள் மாதிரி நல்லா சண்டை போட முடியும். ஷூ தானியா, என்ன பேசுற நீ? அப்படிலாம் யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, புரியுதா? ஏன் சண்டை போடக்கூடாது? யாராவது பேட் பாய் வந்தா அப்ப என்ன செய்யறது? அப்படி யாராவது வந்தா மம்மி கிட்ட வந்து சொல்லணும். நீங்களா 2 பேரும் சண்டை போடக்கூடாது, புரியுதா? டாடிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவங்க டாடி கிட்ட போய் சொல்றாரா? விக்ரம், டாடி மாதிரி பிக் பாய் ஆனதுக்கு அப்புறம் நீயும் சண்டை போடலாம், சரியா?
தானியா உனக்கும் தான். இங்க பாருங்க, இப்போதைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை என்கிட்ட வந்து தான் சொல்லணும், சரியா? ஓகே. ஓகே. அண்ணா வேணாம், போதும் போதும் ஓகே போதும் சார். போதும். ஏய் மாம்சம், எதுக்கா நிறுத்துற? ஏய் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ மித்ராவுக்கு? மித்ராவுக்கா நீ கொடு. ஏண்டா அதான் கல்யாணமே ஒன்னாயிட்டீங்களே, ஒரு அள்ளி போதும். பட் 2 straws. அண்ணா இன்னொரு ஸ்ட்ரா கொடுங்க. ஏய் மாம்சம், தாங்க. என்னையே அது ஒரு எல்லையில 2 ஸ்ட்ரா. சீக்கிரமா இருக்க எப்படி பழக்கம். அதெல்லாம் குடிக்கிறது? ஏன்னா புதுசா 2 straw போட்டு குடிக்கிற மாதிரி பேசுற. கோயம்புத்தூர்ல குடிச்சியில் ஒரு தடவை. மித்ரா வெக்கப்பட்டது போதும், சட்டுப்பட்டுன்னு குடிங்க. ஊரை பார்த்து போலாம். சீக்கிரம் குடிங்க, சுச்சுவேஷன் சாங் போட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குடிங்க. மித்து. ம்.